Hi friends, welcome to Madhunaveen Vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். யூஸ்வலாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்து நமக்கு வந்து புது ட்ரெஸ் போடுவோம், பொங்கல் வைப்போம், கோயிலுக்கு போவோம், அதுக்கப்புறம் வந்து மாட்டு பொங்கல் இருக்கும், அப்புறம் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். பட் எங்கள் பொள்ளாச்சியில் வந்து பொங்கல் அப்படின்னு சொன்னால் அந்த பலூன் ஃபெஸ்டிவல் தான் வந்து ஞாபகம் வரும். கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குது, அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல் இங்கே பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் போகிற வழியில் ஆச்சுப்பட்டி அப்படிங்கிற பிளேஸில் வந்து நடந்துகிட்ருக்கு. இது வந்து இந்த பொங்கலில் 14, 15, 16 இந்த 3 days தான் வந்து நடக்கும். கிட்டத்தட்ட 10 years-ஆக இந்த பலூன் ஃபெஸ்டிவல் வந்து ஒவ்வொரு பொங்கலுக்குமே வந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சக்திமல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இந்த 2 years-ஆக பார்த்திங்கன்னா ஆச்சுப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ 10 years-ஆக பொங்கல் ஒவ்வொரு வருஷம் பொங்கல் டைமில் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் வந்து வந்துடும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த பலூன் ஃபெஸ்டிவலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 அப்படிங்கும்போது தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இந்த பிளேஸ்க்கு வரது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் அந்த பலூன் ஃபெஸ்டிவலுக்கு வந்து போய் பார்த்ததே இல்லை. எப்பாச்சும் அந்த பொங்கல் டைமில் வெளியில் போனோம் அப்படின்னா பஸ்லேயோ கார்லேயோ போனோம்னா வெளியிலேருந்து பலூன் ஃபெஸ்டிவல் நடக்குதா, எப்படி இருக்குது, பலூன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்துருக்கோமோ இல்லையா, இது வரைக்கும் உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்லாம் வந்து பார்த்ததே இல்லை. சரி இந்த வருஷம் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து போனோம். ஸோ உள்ளே போனோன்னே நாங்கள் எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா அவ்வளோ போலீஸ் செக்யூரிட்டி வந்து இருக்குது, அந்தளவுக்கு வந்து ப்ரொடெக்டடாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி கார் பார்க்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஸோ கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இதை பார்க்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ இங்கே இன்னும் அரௌண்ட் பொள்ளாச்சியில் மட்டும் இல்லை, கேரளாவிலேருந்து இன்னும் நிறைய இடத்துல இருந்து எல்லாமே வந்து இதை பார்க்க வந்திருந்தாங்க. முக்கியமாக வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்து எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து இதை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. நம்ம இங்கே பக்கத்தில் இருந்துட்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா வெளியிலலாம் வந்து நிறைய ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து டாய்ஸு, பலூன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே வந்து நமக்கு டிக்கெட் கவுண்டர். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஆன்லைன்லேயும் வந்து பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஆன் த ஸ்பாட் நீங்கள் இங்கே வந்தீங்கனாலும் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் அவங்க வந்து ஃப்ரீ என்ட்ரி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீ தான். எங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து 150 rupees அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டேக் கொடுப்பாங்க. ஸோ டேக் வந்து மாட்டிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து என்ட்ராகலாம். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ், குட்டி குட்டி ஸ்டால்ஸ் எக்ஸ்போ மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்சசரிஸு, இல்லை உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இருந்துச்சு. ஆனால் ரொம்ப வந்து ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தங்காட்டி என்னால் கரெக்டாக வீடியோஸும் எடுக்க முடியல. அதே மாதிரி டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிட்ட வந்து ஆக போச்சு. அதனால் இருட்டிடுச்சுன்னா நம்ம வந்து பலூன் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பலூன் பார்க்கலாம், மெயினாக பலூன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வந்துவிட்டோம். கிட்ட வந்தோடனேயுமே பார்த்திங்கன்னா மழை தூர்றதுக்கு லைட்டாக மழை தூர்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து பயமாயிடுச்சு. ஐயோ டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து உள்ளே வந்திருக்கோம், மழை தூருச்சுன்னா எதுவுமே பார்க்க முடியாமல் போயிருமே அப்படின்னு வந்து பயந்துகிட்டே இருந்தோம். பட் ஆனால் வந்து நாங்கள் கிளம்பி வர வரைக்குமே வந்து மழை தூரல. ஸோ அதனால் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போனது நேற்று, அதாவது வெனஸ்டே வந்து போயிருந்தோம். ஸோ அதுக்கு முந்தின நாள் டியூஸ்டே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்போ பேராஷூட் வந்து மேலே பறந்துட்டு இருந்தப்போ அது வந்து பக்கத்தில் கேரளாவுக்கு வந்து போய் லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அதில் போனவங்க யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவங்க சேஃபாக வந்து லேண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த இஷ்யூனால் அந்த பலூன் ஃபெஸ்டிவல் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் வந்து போனோம். பட் அங்கே பலூன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பலூன்ஸ் எல்லாமே ஆனால் அப்போ வந்து மேலே போகல. ஸோ மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டைமிங் வந்து வச்சுருக்காங்க. மார்னிங் ஒரு டைமிங் இருக்குது, அதே மாதிரி ஈவினிங் ஒரு டைம். அந்த 2 டைமில் தான் வந்து பலூன்ஸ் எல்லாமே வந்து மேலே போகுது. ஸோ நீங்கள் வந்து மேலே போகணும், அந்த பலூன்ஸில் வந்து போகணும் அப்படின்னா அதுக்கும் வந்து டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு தனியாக வந்து டிக்கெட் இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் ஆன்லைனில் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் போகலாமா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக வந்து தெரியல. பட் ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா www.tnbc
TNIBF.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பலூன்ஸில் போகிறதுக்காக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பலூனில் போகிறதுக்கு எவ்வளோ சார்ஜுன்னு எனக்கு தெரியல. ஸோ அது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே இருக்கும். நீங்கள் அதில் போய் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா பலூன் ஃபெஸ்டிவலு, ஒரு சைட் பார்த்தீங்கன்னா கிட்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய கிட்ஸ் கேம்ஸ் இருந்துச்சு. பெரியவங்க விளையாடுறதுக்கும் நிறைய கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன வேணும்னாலும் அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அந்த பலூன் ஃபெஸ்டிவல் நடக்கிற அந்த 3 டேஸுமே ஈவினிங் ஒரு 7 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைவ் கான்சர்ட் வந்து நடக்கும். அதுக்கு யாராவது ஒரு ஃபேமஸான சிங்கர்ஸ் எல்லாமே வந்து வருவாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க வருவாங்க. 7:30 to ஒரு நைட்டு 9 இல்லை 10 வரைக்கும் அந்த கான்சர்ட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனப்பவும் 7 பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி அங்கே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு 7 அப்படிங்கும்போது லைட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பலூனில் வந்து லைட்டிங் வந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து லைட் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லோரும் வந்து பலூன்ஸில் லைட் வரும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் எந்த ஒரு லைட்டுமே வந்து வரல. ஒரு 10 மினிட்ஸ் அந்த லைட்டிங் ஆஃப் பண்ணோன்னே அந்த இடம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் ஆனால் 10 மினிட்ஸும் அந்த பலூனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் வந்து வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து வச்சுட்டு இருந்தாங்களோ இல்லையா, எந்த ஒரு லைட்டிங்ஸுமே வந்து வரல. ஸோ நாங்கள் வந்து 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் எதுவுமே வந்து வரல. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த லைட்டிங் எல்லாமே வந்து ஆன் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் கிட்டெல்லாம் வந்து நின்று ஃபோட்டோஸு, வீடியோஸ் அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃபயர் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த காற்றெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு வந்து தெரில, எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. பட் ஆனால் அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து போடாமல் அந்த பலூன்ஸ் எல்லாத்தையுமே வந்து செட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது செட்டில் பண்ணுறதே ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து நின்றுட்டுருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா டப்புன்னு வந்து அந்த பலூனை வந்து கீழே வந்து படுக்க வச்சாங்க. அந்த அதுக்குள்ளே நிறைய வந்து ஒயர்ஸ் மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அது ஒவ்வொன்றா வந்து ரிமூவ் பண்ணி என்னென்னமோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா பலூன்ஸ்லேயுமே ஒவ்வொன்றா வந்து அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி அதை வந்து மடக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சரி இங்கே பலூன்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, இனி லைட்டிங்ஸ் வந்து போட போகிறதில்ல, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சும்மா அந்த எக்ஸ்போ மாதிரி இருக்குல்ல, ஸோ அங்கே போய் ஏதாவது கேம்ஸ் இருந்ததுன்னா விளையாடுவோம், பாப்பாவுக்கு ஏதாவது கேம்ஸ் இருந்ததுன்னா விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வந்து போனோம். ஸோ கேம்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி எக்ஸ்போ போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. கிட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து இன்னோவேட்டிவாக நிறையா வந்து கேம்ஸ் இருந்துச்சு. கிட்ஸ் பார்த்தீங்கன்னா பலூன் கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வாட்டர் கேம்ஸு, இந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயின்ட் வில்லு, அதுக்கப்புறம் வந்து லக்கி ட்ரா மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ரிங் போடுறது, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பலூன் ஷூட்டிங், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு க்யூவே நிற்கிது. நம்ம போய் ஒரு 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 கேம்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour மேலே வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக ஒவ்வொரு கேம்ஸ்லேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு கேம்லேயுமே வந்து ஒரு பெரிய க்யூவே இருந்துச்சு. அதுவும் அந்த ஜெயின்ட் வில்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன் வந்து நின்றுருந்துச்சு. அது எப்போ முடிஞ்சு நாங்கள் எப்போ போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேம்ஸ்க்கும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 அந்த ருப்பீஸ்லேருந்து ஒவ்வொரு கேம்ஸ்க்கும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 5 to 10 minutes ஒவ்வொரு கேம்க்கும் நம்ம வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த கேம் செக்ஷனில் மட்டும் தனியாக வந்து ஒரு ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் அப்பளம், அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ரோலு, வடை, பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் இந்த இடத்துல இந்த கேம்ஸ்
கிட்ட வந்து இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பலூன் ஷூட்டிங்லாம் வந்து இருந்துச்சு. அதில் நிறைய குட்டீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்மளும் போய் ஏதாவது கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா அதில் ஒவ்வொரு கேம்லேயுமே ஒரு க்யூ மாதிரி வந்து பெரிய லைனே நிற்கிது. அதில் எப்போ போய் நின்று எப்போ வந்து விளையாண்டு எப்போ போகிறது அப்படின்னே வந்து தெரியல. அதனாலேயே நாங்கள் வந்து எந்த கேம்ஸுமே வந்து விளையாடல. சரி வந்ததுக்கு தாரிகா மட்டும் வந்து விளையாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலூன் கேமில் வந்து அவளை வந்து அனுப்பிவிட்டோம். ஸோ அவள் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. தாரியா பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தா. அங்கே நிறைய குட்டீஸ் இருந்தங்காட்டி அவங்க கூட வந்து சேர்ந்துட்டு அவளும் வந்து விளையாடிட்டு இருந்தா. இது பார்த்திங்கன்னா ஒரு 80 ருபீஸ் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து கிட்ஸை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 10 மினிட்ஸ் முடிச்சோடனேயுமே அந்த கிட்ஸை வந்து வெளியில் அனுப்பிடுவாங்க. தாரிகா வந்து அதை விட்டு வெளியிலேயே வரமாட்டேன்ட்டா. ஸோ அவங்க வந்து டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி தான் வந்து அவளை வந்து தூக்கிட்டு வந்தோம். அது முடிச்சோடனே அங்கே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்கேரி ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் இன் பால், அதுக்கப்புறம் வந்து ரிங் த்ரோ பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கேம் பார்த்திங்கன்னா லக்கி 36. இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கையில் வந்து ஒரு பவுலில் ஒரு 5 to 6 பால்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம கரெக்டாக இந்த ப்ளேஸ் பண்ணி அந்த பாலை வந்து நம்ம வந்து விடணும். ஸோ அந்த பால் எந்த நம்பர்கிட்ட போய் வந்து ப்ளேஸ் ஆகுதோ அத்தனை பாலும் எந்த நம்பரில் ப்ளேஸ் ஆகுதோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ கவுண்ட் பண்ணி வர நம்பர்கிட்ட அவங்க வந்து நிறைய கிஃப்ட் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து எழுதி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு கவுண்ட் பண்ணி வர நம்பர்கிட்ட என்ன கிஃப்ட் இருக்கோ அதை வந்து நமக்கு வந்து கிஃப்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கேமு. ஸோ நம்ம எவ்வளோ பால் போடுறோமோ அதுதான் வந்து நமக்கு கிஃப்டாக வந்து வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு வந்து பால் கொடுப்பாங்க. நம்ம அதை வந்து த்ரோ பண்ணி அந்த டம்ளர் எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழே வந்து விழுக்காட்டணும். ஸோ அது கேமு. அதுக்குமே நமக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான பலூன் ஷூட்டிங் கேமு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு அந்த பலூன் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஜம்பிங் அந்த இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் போட்டிங் வந்து இருந்துச்சு. ஸோ இதில் வந்து தாரிகா விடலான்னா இது வந்து அவங்க வந்து பெடல் பண்ணுற மாதிரியும் கையில் வந்து நம்ம சுற்றுற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அவளுக்கு வந்து பெருசாக தெரியுமா அப்படின்னு வந்து தெரில. உள்ளே போயிட்டு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நாங்கள் அவளை வந்து அலோவ் பண்ணல. ஸோ என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து ஃபுட் கார்னருக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பிரியாணியிலேருந்து எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. பிரியாணியாக இருக்கட்டும், குஸ்கா, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீமு, ஃபலூடா, அதுக்கப்புறம் கேக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் அது மட்டும் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட்ருந்தோம். ஃபுட்டோட மெனு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஸோ மோமோஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வேஃபரில் வந்து நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குறோமோ அது எல்லாமே அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஹோம்மேட் கேக்ஸு, ஐஸ்கிரீம்ஸு அது எல்லாமே இருந்துச்சு. கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹோம்மேட் ஃபுட் மாதிரியே எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ப்ரைஸ் வைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நமக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கிடைக்கும். பாஸ்தாலேருந்து எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து கான்சர்ட் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வரவங்க எல்லாமே இங்கே வந்து ஃபுட்டு வாங்கிட்டு அப்படியே வந்து உட்காந்து அந்த கான்சர்ட்டையும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்குறக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எவர்க்ரீன் சாங்ஸாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான சாங்ஸாக தான் வந்து எல்லாமே வந்து பாடிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்திங்கனாலே தெரியும் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து அந்த ஃபுட்டும் வந்து அங்கேயே கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே கிட்ஸ் விளையாடுறதுக்கும் நிறையா இருக்குது. கான்சர்ட்டு, மியூசிக், இந்த மாதிரி எல்லாமே அங்கே இருக்கங்காட்டி எல்லாருமே ரொம்ப ஜாலியாக வந்து அங்கே அந்த ஈவினிங் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
முக்கியமாக கான்சர்ட்டோட அந்த சாங் செலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ எவர்க்ரீன் சாங்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான ஹிட் சாங்ஸு, 90s ஃபேவரட்ஸு இந்த மாதிரி சாங்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணி எல்லாமே வந்து பாடிட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு சாங்ஸ் எல்லாமே. ஸோ நான் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா சாங்ஸோட காப்பிரைட் வந்து எனக்கு கிளைம் ஆயிரும். ஸோ அதனால் நான் ஒரு சில சாங்ஸோட அந்த கட் பண்ணி மட்டும் வந்து என்னென்ன சாங்ஸ் நாங்கள் இருக்கிற வரைக்கும் பாடினாங்க அப்படிங்கிறது மட்டும் லைட்டாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கான்செர்ட் நடக்கிறது அந்த பலூன் ஃபெஸ்டிவலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து போட்டிருந்தாங்க. அதாவது கொஞ்சம் பக்கத்தில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாருமே, அதாவது பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த இடத்துல டான்ஸ் பண்ணி வந்து அந்த கான்செர்ட்டை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். பட் ஆனால் கிளம்புறதுக்கே வந்து மனசு இல்லை. அந்த கான்செர்ட்டில் அங்கேயே நின்று பாட்டு கேட்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. பட் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். பாய் சத்யா.